வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் ஆனி. இன்னைக்கு உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சோயா சங்க்ஸ் வறுவல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு சோயாவை நான் சுடு தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன். வறுத்து அரைக்கிறதுக்கு வரமிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, தனியா, சோம்பு, சீரகம் இது எல்லாத்தையும் வெறும் கடாயில் ஒன்று ஒன்றா போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் எல்லாமே தனித்தனியாக போட்டு வறுத்து எடுத்துட்டு இருக்கேன். பாருங்க, எல்லாத்தையும் லைட்டாக ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கோங்க. வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இது ஆறட்டும். ஆறுனதை நம்ம கிரைண்ட் பண்ணணும். அதுக்கு இடையில நம்ம புளிஞ்சு வச்சுக்கலாம். அந்த ஊற வச்ச சுடுதண்ணியில் வச்சதை நம்ம புளிஞ்சு வச்சுக்கலாம். இதை குறகுறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த பவுடரை நம்ம சோயா சங்க்ஸ் புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டு இதோட இதுக்கு தேவையான உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு 10 நிமிஷம் இதை உரமா வச்சிடலாம். இந்த கேப்ல நம்ம வெங்காயம் வெட்டிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு, மசாலா ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், இல்லைன்னா கறி மசாலா, சிக்கன் மசாலா தூள் எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம், அப்புறம் இந்த வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. இது கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதுல இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டுட்டு கவனமா அதை ஸ்லோ ஃப்ளேம்லயே வதக்குங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நான் இந்த ரெசிபி கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அந்த மசாலா பொடியெல்லாம் போட்டுடலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் ஆர் சிக்கன் மசாலா தூள் எல்லாம் போட்டுட்டு லைட்டாக வதக்கிட்டு அடி பிடிக்காம பார்த்துக்கோங்க. இதில் நம்ம ஊற வச்சிருந்த சோயா சங்க்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 பெரட்டிட்டு இதில் லைட்டாக தண்ணி தொளிச்சுட்டு இதில் உப்பு உங்களுக்கு தேவைன்னா செய்யுங்க. நான் ஆல்ரெடி உப்பு போட்டுட்டேன். தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக தான் ஊற்றணுங்க. இது கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ட்ரையாக தான் எடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் அதை தண்ணி தெளிச்சுட்டு மூடி வச்சிருங்க. குக் ஆகட்டும். கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு குக் ஆயிடுச்சான்னு இப்போ பாருங்க. குக் ஆயிடுச்சுங்க. இது கரண்டி வச்சு லேசாக குட்டி பார்த்தோம்னா நமக்கு தெரியும்.